இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்துக்கொள்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோட இருந்த காலம் வரைக்கும் இஸ்லாத்தின் பெயரால் சண்டைக்கு இடமே கிடையாது. எத்தனை சண்டை வந்தாலும் ரசூலுல்லாஹ் போய் கேட்டுருவாங்க. கேட்கறதுக்கு வஹி இருக்கு, வஹி தொடர்புடைய ஆள் இருக்கிறதுனால என்ன மக முடிஞ்ச சப்ஜெக்ட் க்ளோஸ். ரெண்டு கருத்து நபிகள் நாயகம் காலத்தில் இருக்க சான்ஸ் இல்ல, இருக்க முடியாது. யாரு நபியை ஏத்துக்கிறாதவன் தான் ரெண்டாவது கருத்து வச்சிருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல்னு ஏத்துக்கிறாதவனுக்கு தான் ரெண்டாவது கருத்து இருக்குமே தவிர நபிகள் நாயகத்தை ஏத்துக்கிட்ட எந்த மக்களுக்காவது மார்க்கத்தின் பெயரால் ரெண்டாவது கருத்து இருக்குமா? இருக்காது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா ஆமன்னா சல்லம்னா ஏத்துக்கிட்டோம், கட்டுப்பட்டோம், இதுதான் இருந்தது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த உடனே முதல் கொள்கை குழப்பம் ஒன்று வருது. ஃபர்ஸ்ட் கொள்கை, ஃபர்ஸ்ட் மரணித்த உடனேயே ஒரு தப்பான கொள்கை இந்த சமுதாயத்தில் அப்படியே எந்திரிக்க ஆரம்பிக்குது. அவங்க உசுரோட இருக்கிற வரைக்கும் களை எடுக்க முடியாத அந்த கொள்கை, அவங்க என்னைக்கு மரணித்தார்களோ அந்த வினாடியே எப்படா மரணிப்பாங்கன்னு பார்த்துட்டு இருந்த மாதிரி அவங்க மரணித்த வினாடியே ஒரு கொள்கை மக்கள் மத்தியில் வருகிறது. என்ன கொள்கை அது என்று கேட்டால், அதாவது அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறவர் எப்படி மரணிப்பார், இந்த கொள்கை மக்கள்கிட்ட வருதுங்க. எந்த அளவுக்காவது நபிகள் நாயகம் மௌத்தாவிட்டார்கள் செய்தியை கேட்டவுடனே பஹ்ரைன்ல இருந்து ஏராளமான நாடுகள் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு மேல் சொல்றாங்க, அவ்வளவு பேர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விட்டார்கள். 5000 பேருக்கு மேல என்னஞ்சாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் செய்தியை கேட்டவுடனே இஸ்லாத்தை விட்டே போனார்கள். ஏன் போனார்கள்? நபின்றாரு, உசுரோட இருப்பார்னு பார்த்தோம், இவர் போயிட்டாரு, பொய் நபி இல்லை இவரு. அப்ப எதனால போனார்கள்? நபின்னா மௌத்தாக மாட்டார். அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் என்னதான் இஸ்லாத்தை சொல்லி கொடுத்திருந்தாலும் தூரந்தொலைகளில் இருந்த ஊர்காரர்களுக்கு இந்த பேசிக் சரியா தெரியல. தெரியாத காரணம் என்ன பண்ணாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன உடனேயே அங்க ஏற்பட்ட குழப்பம், கஃபர மன் கஃபர மினல் அரப், இறந்த உடனே அரபுகளில் யாரெல்லாம் நிராகரிப்பவர்களாக ஆக வேண்டும் என்று அல்லாஹ் எழுதி வைத்தானோ அவர்கள் எல்லாம் நிராகரித்து விட்டார்கள் என்று ஏராளமான சான்றுகளை நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி போயிட்டாங்க. எங்க சுற்று வட்டாரங்களில் உள்ள ஊர்கள் எல்லாம் அப்படி இப்படி எல்லாம் வந்த வழி திரும்பி போயிட்டாங்க. இஸ்லாமே நமக்கு வேணாம். ஏன் வேணாம்னு வந்தாங்க? இவர் மூத்தா போயிட்டாரு, ஒரு இறை தூதர் இருக்கணும்ல, சாவக்கூடாதுல, இன்னைக்கு வரைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி காட்சி தரணும்ல, அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிறாரு, ரசூல் எப்படி இறந்து போவாரு? அப்ப ஃபர்ஸ்ட் ஏற்பட்ட குழப்பம் என்ன, இறை தூதர்கள் இறக்க மாட்டார்கள், நம்ம என்ன செய்யறோம், அதுக்கு கீழே மகான்களை இறக்க மாட்டார்கள் தெரியும். பாருங்க, இந்த பேச நீங்க விளங்கி இருந்தீங்கன்னா இதுக்கு ஒட்டி வரக்கூடிய இதுக்கு ரிலேட்டிவா என்னென்ன கொள்கைகள் இன்னைக்கு இருக்குதோ அதெல்லாம் தப்பு நீங்க விளங்கிடலாம். அப்ப இந்த கொள்கை எப்படி வருதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து கிடக்குறாங்க. இறந்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் ஃபர்ஸ்ட் அந்த நேரத்தில் ஆலியாங்கிற பகுதிக்கு அபூபக்கர் போயிட்டாங்க. மூத்தா போகும்போது ஸ்பாட்ல இல்ல. யாரு? அபூபக்கர் அவர்கள் மூத்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போகும்போது அபூபக்கர் ஊர்ல இல்ல, மதீனாவில் இல்லை. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் அடுத்து லீட் பண்ண வேண்டியிருக்கு சமுதாயத்தை. இறந்துட்டாங்கன்னா ஒரு முக்கியமான தலைவர் தானே அடுத்து லீடு பண்ணுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த உடனே உமர் லீடு பண்றாரு. எப்படி லீடு பண்றாரு? சத்தியம் வல்லாஹி மா மாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் மேல ஆணையா சொல்றேன், ரசூலுல்லாஹ் மௌத்தாவல தொலைச்சிருவான், நான் தான் தலைமை. இப்ப அவர் தான் லீடு பண்றாரு சமுதாயத்தை எப்படி லீடு பண்ண, அவர் உள்ளத்தில் என்ன பதிஞ்சிருக்கு பாத்தீங்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளவு ரசூலுல்லாஹ்ட ட்ரைனிங் எடுத்தும் கூட அவர் உள்ள ரசூலுல்லாஹ் அழகாத்தான் கொடுத்துட்டு போனாங்க. ட்ரைனிங்ல தப்பு இல்ல, அந்த அதிர்ச்சி நபிகள் நாயகத்தின் மீது கொண்ட அந்த அன்பு, அவங்க மூத்தா போன உடனே ஏற்பட்ட அதிர்ச்சி சில உண்மைகளை அவருடைய கவனத்துக்கு கொண்டு வராம இருட்டடிப்பு சிறை போடுது. அதனால என்ன பண்றாங்க, அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி சொல்லுகிறார், மாமாத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் மௌத் ஆவல. என்ன அர்த்தம்? தூங்குறாங்கன்னு நினைக்கிறாரு, எந்திரிச்சு வருவாங்கங்கிறாரு. இருங்க, பேசாம இருங்க, இப்ப எந்திரிச்சிருவாங்க அப்படிங்கிறாரு. இவர் யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு லேஸ்பட்டாளா? அந்த உம்மத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களில் அறிவுக்கு ஒருவரை சாட்சி சொல்லி இருக்கிறார்கள், நற்சான்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால் இவருக்கு தான் சொல்லி இருக்கிறாங்க. பல விஷயங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கருத்தை சொல்வார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிர்த்து என்ன செய்வாங்க, மார்க்க விஷயத்தில் இல்ல, நிர்வாக விஷயங்கள்ல ஒன்று சொல்லுவாங்க, இல்ல இதான் நல்லா இருக்குது அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. இபாதத்து விஷயமா இருக்காது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன மாதிரி வஹி வரும்.
அந்த விஷயத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய கருத்தை கூட அல்லாஹ் ஏத்துக்கிறாம யாரு கருத்து வர சில விஷயங்கள்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்துப்படி வரும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை பெருமையாக சந்தோஷமாக சொல்வார். வா பக்து ரப்பி ஃபீ ஸலாத், 3 விஷயங்கள்ல நான் சொன்னபடி வஹி வந்துச்சுன்னு சொல்லாம அல்லாஹ் வஹி இருக்கிறபடி நான் சொல்லிட்டேன். அது அதிக பிரசங்கித்தனமா வந்துடக்கூடாதுங்கிறக்காண்டி நான் சொன்னபடி அல்லாஹ் சொல்லிட்டாங்கிற மாதிரி இருந்தா தன்னை உயர்த்துற மாதிரி வருதுங்கிறதுக்காக வேண்டி மாத்தி சொல்றாரு. அல்லாஹ்வுக்கு ஏற்ப நானும் பேசிட்டேன், நான் பேசின மாதிரி வஹி வந்துச்சுன்னா அவர் சொல்லணும் கரெக்டான வார்த்தை. அவர் என்ன செய்யறது, வாகப்து ரப்பி பி ஸலாத்துங்கிறார். 3 விஷயங்கள்ல அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொன்னதை நானும் சொல்லிட்டேன் அப்படிங்கிற கருத்துப்பட சொல்றார். அப்ப அந்த மாதிரியான ஒரு இறைவனுடைய கருத்தை பிரதிபலிக்கக்கூடியவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பாராட்டுறாங்க. எப்படி, இன்னல்லாஹ லா யன்திகு அலா லிசானி உமர், உமர் நாவில் அல்லாஹ் பேசுகிறான். இதுல லேசான சர்டிபிகேட்டா. இன்னொன்னு சொன்னார்கள், வேற முந்தைய சமுதாயங்கள்ல நபிமார்களுக்கு அப்புறம் முல்ஹமூன்கள் முஹ்தஸூன்கள் என்று சில பேர் இருந்தார்கள். இறைவனிடமிருந்து உள்ளத்தில் செய்திகள் போடப்படும். அப்படி சில பேர் முந்தைய சமுதாயங்களில் இருந்தார்கள். என் உம்மத்தில் ஒருவர் அப்படி இருப்பாரையானால் அவர் உமராக இருப்பார். நபிதான் கிடையாதுல. அதனால என்ன சொல்றாங்க, அல்லாஹ்விடமிருந்து உள்ளத்தில் செய்திகள் டக்குன்னு தோன்றும், அது அல்லாஹ்வே போட்டிருப்பான், கரெக்டா 100% கரெக்டா இருக்கும். அப்படியான சில பேர் முந்தைய சமுதாயத்தில் இருந்தார்கள். என் சமுதாயத்தில் அப்படி ஒருவர் இருப்பதாக இருந்தால் அது உமரா இருப்பாருங்கிறாங்க. இவ்வளவு கரெக்டான ஒரு ஆளு தடுமாறி போய் சொல்றாரு, அல்லாஹ் மேல சத்தியம் மௌத்தா போல. முதல் குழப்பம், கொள்கை குழப்பம். நபிகள் நாயகம் ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சாதாரண அந்தஸ்து, அவரை எப்படி மௌத்தா போறது? பெண்கள்ல அறிவு சுடர்னு சொல்வதா இருந்து ஆயிஷாவை தான் சொல்லணும். அவங்களுக்கு நிகரான ஒரு அறிவு பெற்ற ஒரு பெண்ணை அவங்க காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் கூட இஸ்லாமிய வரலாற்றில் பார்க்க முடியல. அவ்வளவு ஷார்ப்பாக, அவ்வளவு கூர்மையாக, சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் கவனித்து தீர்ப்பளிக்கக்கூடியவராக இருந்தது யாரு? ஆயிஷா நாயகி. அவங்க சொல்றாங்க, ஆயிஷா சொல்றாங்க, வல்லாஹி மா கான யகௌ ஃபீ நஃப்ஸி இல்லா ஸாக்க, அல்லாஹ் மேல ஆணையா சொல்கிறேன், அதே மாதிரி தான் என் மனசுலயும் தோன்றியது. இதே மாதிரி உமர் எதை சொன்னாரோ, அல்லாஹ் மேல சத்தியமா ரசூலுல்லாஹ் மௌத்தா போலன்னு உமர் சொன்னார்ல, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நானும் அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், என் மனசுலயும் பட்டது என்ன தெரியுமா, அது எப்படி ரசூலுல்லாஹ் மௌத்தா போவாங்க, கண்டிப்பா ரசூலுல்லாஹ் மௌத்தா போவல, இதுதான் என் மனசிலும் பட்டது அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனால் வல யபா சன்னஹுல்லாஹ், நிச்சயமாக அவர்களை அல்லாஹ் திரும்ப இப்ப எழுப்புவான். நான் என் மனசுல நினைத்தேன் ரசூலுல்லாஹ் மௌத்தா போக மாட்டார்கள். இப்ப அல்லாஹ் எழுப்பி யாரெல்லாம் மௌத்தா போயிட்டாங்க அங்கங்க பேசிட்டு இருக்கிறாங்களோ அவங்க கை கால்களை வாங்க போறாங்க இப்ப எந்திரிச்சு, அப்படி சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு எந்திரிச்சு ஃபலயு கத்தி அன்ன ஐதிய ரிஜாலின் அர்ஜுலிஹிம், அவங்களுடைய கைகளையும் கால்களையும் இப்ப வாங்க போறாங்க. செத்து போனான்னு சொன்ன ஆட்கள் எந்திரிச்சு யாரா சொன்னதுன்னு கேட்டு இப்ப கை கால்களை வெட்ட போறாங்க. யார் சொல்றா? ஆயிஷா நாயகி. இங்க உமரும் லேசப்பட்ட ஆள் கிடையாது, ஆயிஷா நாயகி லேசப்பட்ட ஆள் கிடையாது. அறிவுல இந்த 2 பேரும் அறிவுல சிறந்து விளங்கக்கூடிய 2 பேரும் சொல்றாங்க ரசூலுல்லாஹ் மௌத்தாகவில்லை. அபூபக்கர் வர்றாரு, வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மூடி கிடக்கிறது, போர்வை போட்டு போர்த்தி வைத்திருக்கிறார்கள். அவங்களுடைய அந்த ஆடைய விலக்கி முத்தமிடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெத்தியில் என்ன செய்றாங்க, அபூபக்கர் அவர்கள் முத்தமிட்டு சொன்னார்கள், திபுத்த ஹய்யம் வ மய்யிதா, நபியே நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் நறுமணம் கமழ்ந்தீர்கள், மையித்தாக இருக்கும் பொழுதும் நறுமணம் கமழ்கிறீர்கள். இந்த வார்த்தை எப்படி அழகா போடுறான்னு பாருங்க. எல்லாம் இப்படி நிக்கிறாங்க, எப்படி ரசூலுல்லாஹ் மௌத்தாவல அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவர் தைரியமா வர்றாரு, வந்து முத்தமிடுறாரு. முத்தமிட்டு என்ன சொல்றாரு, நபிகள் நாயகத்தை பேசுற மாதிரி பேசுறாரு, அவங்களோட நோக்கி பேசுற மாதிரி. அதெல்லாம் அவருடைய நோக்கம், மக்களுக்கு புரிய வைக்கிறார். எப்படி திபுத்த ஹய்யன் வ மய்யிதா, நீங்கள் ஹயாத்தோட இருக்கும் போதும் நறுமணம் கமழ்ந்தீர்கள், மூத்த மையித்தா இப்ப இருக்கிறீங்களே இப்போ வாசமா தான் இருக்கிறீங்க, துர்நாற்றம் வரல. ஒரு பாடி இறந்து போன பாடியில வரும் துர்வாடை, அந்த வாடை உங்க உடல்ல இருந்து வரல அப்படின்னு சொல்லி நீங்க மையித்தாயிட்டீங்கிறார். அங்க சொல்லிட்டு அப்புறம் மக்கள்கிட்ட வர்றாரு, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யார் கையில் இருக்கிறதோ அவன் மேல் சத்தியமாக சொல்கிறேன், லா யுதீகல்லாஹுல் மௌத்தத்தைனி அபதா, ஒரு காலம் அல்லாஹ் உங்களுக்கு 2 மௌத்தை தரமாட்டான். அவங்க நினைக்கிறாங்க இப்ப ஒரு மௌத்து, இப்ப எந்திரிச்சிருவாங்க, மறுபடியும் எந்திரிச்சு மறுபடியும் மௌத்தா போவாங்கன்னு ஒரு சாரார் பேசிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போன உடனே மௌத்த ஆவலேந்து ஒரு ஆளு உமர் ரலியல்லாஹு அன்ஹு
ஆயிஷா நாயகி கருத்து என்ன? மூத்த ஆயிட்டாலும் இப்ப எந்திரிப்பாங்க, மறுபடியும் உசுறு கொடுப்பா, இன்னொரு மூத்த அப்புறம் இப்ப எந்திரிச்சுன்னா இன்னொரு மூத்த போகணும்ல, அப்ப அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கும் கவுண்டர் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு மக்கள்கிட்ட வர்றாங்க. அலா மன்கான யாபுது முஹம்மதன் ஃபைன்ன முஹம்மதன் கத்மாத். முகம்மதை யாராவது வணங்கினால் தெரிந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகத்தை பற்றி இந்த முகமது தலை தெரிச்ச மாதிரி அந்த வார்த்தை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அபூபக்கர் முதல்ல யூஸ் பண்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சாஹிப் என்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப கடவுள் நிலையை கொண்டு வைக்க பார்க்கறாங்க, விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி மன்கான யாபுது முஹம்மதன், முகம்மதை யாராவது உங்களில் வணங்கினால் தெரிந்து கொள்ளுங்கள், ஃபைன்ன முஹம்மதன் கத்மாத், முகமது நிச்சயம் இறந்து விட்டார். ஒமன்கான யாபுதுல்லாஹ ஃபைன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் வணங்குறதா இருந்தா தெரிஞ்சுக்கிறங்க, அவன் தான் சாவாம உசுரோட இருக்கிறவன். சாவாமல் உசுரோட இருத்தல் என்பது கடவுள் தன்மை. அதை எந்த மனிதருக்கும் கொடுத்து விடாதீர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கலன்னு நீங்க சொன்னால் அவர் அல்லாஹ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். சாவாமல் உயிரோடு இருக்கிறார் என்று நீங்கள் சொன்னால் அவருக்கு அல்லாஹ்வுடைய தன்மையை கொடுத்து விட்டீர்கள் என்று அர்த்தம் என்று மக்களுக்கு எச்சரிக்கிறார்கள். எச்சரிச்சு என்ன பண்றாங்க? பெரிய சண்டையெல்லாம் போடல மக்கள்கிட்ட. இந்த எச்சரிக்கை பண்ணிட்டு சண்டையெல்லாம் போடல, 2 வசனத்தை எடுத்து விடுறாங்க. சண்டை இந்த கருத்தை சொல்லிவிட்டு கால மேலும் சொன்னார்கள், இன்னக மையத்துன் இன்னஹும் மையத்தூன், முகமதே நீரும் மரணிக்கக்கூடியவர், இவர்களும் மரணிக்கக்கூடியவர்களே. குர்ஆன்ல நபிகள் நாயகம் உசுரோட இருக்கும் போது வந்த ஆயத்து, அதை யாரும் கவனிக்கல. அந்த ஆயத்து அந்த வசனத்தை எடுத்து இப்ப ஓதி காட்டுறாங்க. இன்னக மையத்துன், முகமதே நீயும் மையத்து, இன்னஹும் மையத்தூன், அவர்களும் மையத்துகள் தான். எல்லாம் மையத்தா போற ஆளுக்கு தான், யாரும் இருக்க போறது இல்ல என்கிற வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். இன்னொரு வசனத்தையும் ஓதி காட்டினார்கள். ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகம்மது தூதர் தான். அது கலத்து மின் கபலிஹி ருசுல், அவருக்கு முன்னாடி தூதர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். அவையும் மாத்தாவு குத்தில, இவர் இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் இன்கலபத்து வல ஆக்காவிக்கும், வந்த வழியே திரும்பி விடுவீர்களா அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. அதை எடுத்து இப்ப போடுறாங்க. இப்ப முகமது தூதர் தானே, அல்லவா அவரு? அல்லாஹ் மௌத்தா போக மாட்டான். இவர் மௌத்தா போயிட்டாருன்னு சொன்னா அல்லது கொல்லப்பட்டார்னு சொன்னா வந்த வழிக்கு திரும்பிடுவீங்களா? இவ்வளவையும் கேட்டார் என்று சொல்லி புகாரியில 3670வது ஹதீஸ்ல பார்க்கலாம். உமர் சொன்னது, ஆயிஷா கொடுத்த கவுண்டர், அபூபக்கர் கொடுத்த மறு கவுண்டர், இப்ப நான் சொன்ன அவ்வளவு விஷயங்களுமே புகாரியில 3670வது ஹதீஸ்ல நீங்கள் தமிழாக்கத்தை எடுத்து படித்துக் கொள்ளலாம். அப்ப இதுல என்ன விளங்குது? இன்னும் சொல்ல போனால் இது சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, ஆச்சரியமான விஷயம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, இந்த சொன்ன உடனே இந்த வசனம் குர்ஆன்ல இருக்குதுங்கிறது ஏன் எங்களுக்கு தெரியாம போச்சு? இப்பதான் இறங்கின மாதிரி நாங்க நினைத்தோம். அவர் சொல்றாரு. யார் சொல்றா? உமர் சொல்றாரு, வல்லாஹி லக அன்னன் நாஸ லம் யகூனு யஅலமூன அன்னல்லாஹ அன்ஸலஹா, அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை அருளி இருக்கிறான் என்பதை அல்லாஹ் மேல ஆணையிட்டு சொல்கிறேன், அபூபக்கர் நினைவூட்டும் வரை யாருக்கு நினைவு வரவில்லை. அபூபக்கர் இந்த 2 வசனத்தை யாவப்படுத்துற வரைக்கும் ஒருத்தருக்கு யாவும் வரல. குர்ஆன்ல இப்படி 2 வசனம் இருக்குதுங்கிறது அப்படின்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஹத்தா தலாஹா அபூபக்கரின், அபூபக்கர் ஓதி காட்டுற வரைக்கும் எங்களுக்கு யாருக்கு இந்த வசனம் யாவும் வந்து நாங்க மாத்தி பேசியிருப்போமா? ரசூலுல்லாஹ் மௌத்தா போலன்னு சொல்லியிருப்போமா? எங்கள்ல ஒருவர் கூட, அவ்வளவு பெரிய சமுதாயத்துல இந்த ஒத்த மனிதருக்கு தான் வந்திருக்குது. அவருடைய மகளுக்கு கூட வரல. அவருடைய மகள் ஆயிஷா நாயகி கூட என்ன செய்யல, அந்த சிந்தனை வரல. இருந்த யாருக்கு அந்த வரல, எல்லாரும் சேர்ந்து மௌத்தா போலன்ட்டாங்க. அப்ப இவர் ஒரு மனுஷருக்கு அந்த யாபம் வருது. வந்த உடனேதான் ஆஹா இப்படி ஒரு வசனம் இருக்கு, இது கூட தெரியாம இருந்திருக்கமே, இது தெரிஞ்சிருந்தா இப்படி நம்ம கூட பெரிய வந்திருக்காத, இந்த கருத்தை சொல்லி இருக்க மாட்டோமே. எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா, இதை கேட்ட உடனே தலாஹா மின்ஹுன் நாசு ஃபமா யஸ்மு பஷரன் இல்லா யத்லூஹா, இதுக்கு அப்புறம் இந்த வசனத்தை எல்லாரும் ஓத ஆரம்பித்து விட்டார்கள். இத அவர் சொல்லி காட்டினோன்னு இன்னக மையத்துன் இன்னகு மையத்துன் இன்னக மையத்துன் இன்னகு மையத்துன் அப்படின்னு நீனு மையத்து கரெக்டா தான் இருக்குது. அதை ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சாங்க மக்கள்லாம். சரியான தப்புல பண்ண இருந்தோம், சரியான நேரத்தில் அல்லாஹ் நம்மளை காப்பாத்தி விட்டான். ரசூலுல்லாஹ் மௌத்தாவலன்னு முடிவு எடுத்திருந்தோம்னு வைங்க, இங்க எல்லாம் இங்க சிலையில வச்சிருப்போம், அப்போதைக்கு ஒரு சிலையில வச்சிருப்போம் ரசூலுல்லாஹ். வேற இஸ்லாம்ல அல்லாஹ் வணங்குற மார்க்கமா இது இருந்திருக்குமா? அந்த நேரத்தில் அவரை கொண்டு அல்லாஹ் காப்பாத்துறான். இந்த வசனத்தை எடுத்து போட்ட உடனே எல்லார் வாயிலும் இந்த வசனம் தான். இதை ஓத ஆரம்பித்து விட்டார்கள். இதாச்சும் பரவாயில்லை. உமர் சொல்றாரு, இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கிறாருன்னா புகாரியில
1242வது வசனத்துல 1242வது ஹதீஸ்ல என்ன இருக்கிறது? இந்த வசனத்தை ஒரு ஓதி காட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒண்ணு இருக்குங்கிற யாருக்கும் வரல. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் வாயிலும் இந்த வசனங்கள் தான் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி புகாரில 1242வது ஹதீஸ்ல இருப்பதை பார்க்கிறோம். இதை விட கடுமையான ஒரு வார்த்தை கூட உமர் சொல்றாரு. நான் வாள் எடுத்து வெட்டிடுவேன் என்றார்ல, யாராவது ரசூலுல்லாஹ் மூத்தா போனா சொன்னீங்கன்னா தலையை சீவிட வேண்டாரு. அவர்கிட்ட எப்படிப்பட்ட மாற்றத்தை இந்த வசனம் ஏற்படுச்சுன்னு சொன்னா, இந்த வசனத்தை நான் கேட்ட உடனே என் கால்கள் தளர்ந்து என் உடம்பு கனத்து போய் என் பாரத்தை என் கால் தாங்க முடியாத அளவுக்கு போய், அதாவது சில விஷயங்கள் ஒரு டென்ஷன் ஆயிட்டோன்னு வைங்க, ஒரு அதிர்ச்சி ஆயிட்டோன்னு வைங்க, அப்படி ஏற்படுற மயக்கத்துல நம்மளே நமக்கு கனமாகி போய் நம்ம காலே நம்மளை தாங்காம போய் நறுக்கு உட்கார்ந்துருவோம். உட்கார்ந்துட்டேங்கிறார் அவர். உமர் சொல்றாரு, என்ன வேலை செய்ய இருந்தோம், எவ்வளவு பெரிய மிஸ்டேக் செய்ய இருந்தோம், இந்த மனுஷன் இந்த 2 வசனத்தை வாசித்து காட்டலன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ராங்க படுகொலியில போய் தள்ளி இருப்பாங்க, நரக படுகொலிக்கு போய் சேர்ந்திருப்போமே. இதை நினைத்த மாத்திரத்திலேயே என் கணத்தை என் காலுக்கு தாங்க முடியவில்லை, நான் அப்படியே நச்சுன்னு உட்கார்ந்துட்டேன், தரையில உட்கார்ந்துட்டேன், என்னால் நிற்க இயலங்கிறாரு. யாருக்கு? வாளை எடுத்து வெட்டுவேன்னு சொன்ன ஒருத்தருக்கு என்னால் நிக்க முடியல. இந்த ஆயுதத்துக்கு முன்னாடி, அபூபக்கர் எடுத்து போட்ட ஆயுதத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே நடக்கல என்று சொல்லி அவர் சொன்ன செய்தி புகாரியில 4454வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் என்ன விளங்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாயிருந்தாலும் யாராயிருந்தாலும் மரணிக்க கூடியவர்கள் தான், மரணத்திலிருந்து தப்பித்துக் கொண்டவர்கள் யாருமே இல்லைங்கிறது முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் வேட்டு வைக்கப்பட்டது. இந்த கொள்கை தான் முதல்ல இஸ்லாத்துல பெரிய முதல்ல ஏற்பட்ட கெட்ட கொள்கை அது இதுதான். ஆனால் வந்தபடியே மதீனாவை பொறுத்த வரைக்கும் நீங்கிருச்சு. வேற யாராவது நீங்கல. மதீனாவில் ஒரு அபூபக்கர் இருந்ததனால், அவர் இருந்த அந்த மக்களை கரெக்ட் பண்ணதனால் அப்ப வந்த ஆபத்து அப்பவே விலகிவிட்டது. எல்லாரும் சரியான கொள்கைக்கு உடனே திரும்பி விட்டார்கள். ஆனால் மற்ற சுற்று வட்டார கிராமங்களில் இருந்தவர்கள் கதி என்ன? மூத்தாயிட்டாரா, மூத்தானால் இறை தூது தன்மைக்கு எதிர்ப்பு நினைச்சிட்டாங்க. எல்லாம் மூர்த்தது, எல்லாம் மதம் மாறி திரும்ப பழைய ரூட்டுக்கு நினைச்சிட்டாங்க. நிறைய பேர் திரும்பி போயிட்டாங்கன்னு பாக்குறோமே. அப்ப இதுதான் முதல்ல நடந்த ஆபத்து. இதை புரிந்து கொள்ளணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அந்த ஆயத்துக்களை அபூபக்கர் வாசி காட்டின ஆயத்து அது 344. நீங்கள் எடுத்து பாத்துக்கலாம். அபூபக்கர் ஒரு வசனத்தை வாசி காட்டினாரா இல்லையா? உமா முஹம்மதுன் இல்லா ரசூல், அந்த வசனம் 344. நீயும் மையத்து அவர்களும் மையத்துன்னு வாசி காட்டினாரா இல்லையா? அது 39வது அத்தியாயத்துல 30வது வசனம். இது மாத்திரம் இல்லாம குர்ஆன் முழுசு நீங்க தேடி பார்த்தீர்களே, ஆனால் நஹ்னு கத்தர்னா பைனக்குல் மௌத், உங்களுக்கு மத்தியிலே மௌத்தை நாம் விதியாக ஆக்கி வைத்திருக்கிறோம். மௌத்திலிருந்து யாரும் தப்பிக்க இயலாது. வமா நஹ்னு பிமஸ்பூகீன், நம்மை நீங்கள் வென்றுவிட முடியாது. மௌத்திலிருந்து தப்பிச்சு என்னைய உங்களால் ஜெயிக்க இயலாது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 56வது அத்தியாயத்தில் 60வது வசனத்தில் சொல்கிறான். குல்லு நஃப்ஸின் ராயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைக்கக்கூடியதுதான். எந்த ஆத்மான்னா மௌத்தை சுவைச்சுதான் ஆகணும். இந்த கருத்தை திருக்குர்ஆன்ல 21வது அத்தியாயத்துல 35வது வசனம், 29வது அத்தியாயத்துல 57வது வசனம், 3வது அத்தியாயத்துல 185வது வசனம், இதுல எல்லாம் ஒவ்வொரு ஆன்மாவும் மௌத்தை சுவைக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை மௌத் அணுகியே தீரும். உலவு குந்தும் ஃபீ புரூஜின் முஸய்யதா, வலுவான கோட்டைக்கு உள்ள நீங்கள் இருந்தாலும், இரும்பு கோட்டைக்குள்ள இருந்தாலும் சரியே மூத்துல தப்பிக்க இயலாது என்று 4:78 சொல்றான். இதெல்லாம் எதை விளக்குதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும், மகானாக இருந்தாலும், பெரியார்களாக இருந்தாலும் அவர்கள் மரணித்தே தீர்வார்கள், மரணித்தே தீர மாட்டார்கள் என்பதுதான் முதல் ஏற்பட்ட கொள்கை குழப்பம். இஸ்லாமிய வரலாற்றிலே முதல் ஏற்பட்ட மார்க்கத்தின் பெயரால் ஏற்பட்ட கொள்கை குழப்பம் எது? நல்லடியார்கள் சாவ மாட்டார்கள், இறை தூதர்கள் சாவ மாட்டார்கள். இதனுடைய தொடர்ச்சி ரொம்ப காலம் வந்துட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போலன்னு சொன்னாங்க. அது ஒரு காலகட்டம். அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் கொல்லப்பட்டு விட்டார், உலகத்துக்கே தெரிய கொல்லப்பட்டார். அந்த சம்பவம் பின்னாடி வரும். அவர் தெரிஞ்சு கொல்லப்பட்டிருந்தும் கூட என்ன பண்ணிட்டாங்க, அவரை யாரும் கொல்லவில்லை, அவர் கொல்ல முடியாது, இன்னைக்கு வரைக்கும் ஆயத்துல சுத்திட்டு இருக்கிறாரு என்று சொல்லக்கூடிய காட்சிகள். அதே மாதிரி சில மகான்கள், சில பெரியார்கள், ஒவ்வொரு அவுலியாக்கள் பேரெல்லாம் சொல்லி அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. யாரும் மூத்தா போக கிடையாது, நீங்க யாக்குத்துபா ஓதுங்கள்,
உடனே அவர் அன்னைக்கு இருந்த அந்த விதை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு பத்தியா. ரசூலுல்லாஹ் காலத்துல இந்த தோன்றி மூத்த ஆவாங்கன்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி சமாதி கட்டியாச்சு. ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்க, இந்த கொள்கைக்கு சமாதி கட்டியாச்சு. எந்த கொள்கைக்கு? இறை தூதர்கள் மௌத்தாக மாட்டார்கள் கொள்கை இருக்குல்ல, அந்த கொள்கைக்கும் அபூபக்கரால் என்ன செய்யப்பட்டுச்சு? சமாதி கட்டப்பட்டு ஒட்டுமொத்த சமுதாயம் ஒரு சீலை வச்சு நபியா இருந்தாலும் மௌத்தாய் தீரணும் என்று முத்திரை வச்சுட்டாங்கல்ல. அந்த முத்திரை வைக்கப்பட்ட அந்த கொள்கையை கெடுக்கக்கூடிய கொள்கைகள் இன்றைக்கு இருக்கிறதா இல்லையா? இந்த மௌலிது ஓதுற அஜத்துமார்கள்ட்ட போய் கேளுங்க, என்ன சொல்லுவாங்க? நீங்கள் மௌலிது ஓதினால் அந்த சபைக்கு ரசூலுல்லாஹ் ஆஜராகிறார்கள். அட பாவிகளா, இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? நீங்க 72 கூட்டத்தில் எங்க நல்லா விளங்குதா? முதல்ல ஏற்பட்ட கூட்டம் அந்த கூட்டம் தான். இந்த கொள்கை குழப்பம் தான். இந்த குழப்பத்தை இன்னைக்கு இவ்வளவு தெளிவுக்கு பிறகு கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? அதே மாதிரி அப்துல் காதர் ஜீலானிய துன்பம் வரும்போது நம்ம கூப்பிட்டோம்னு சொன்னா 1000 முறை கூப்பிடணுமா, உடனே ஸ்பாட்ல வந்துருவாராம். ஒமையு நாதிசுமி அல்பம்பி ஹல்வத்திஹி அசுமம்பி ஹிம்மத்திஹி சர்மன்லி அஃபுவத்திஹி அஜப்துஹு முஸ்ரியம் மின் அஜ்லி தாவத்திஹி ஃபல் யதுயா அப்துல் காதிர் முஹித்தீனி. யார் ஒருத்தன் என்னை வந்து துன்பமான நேரத்தில் அழைக்கிறானோ 1000 தடவை அழைத்தானேயானால் உடனே நான் வருவேன். இந்த சமுதாயம் நம்புகிறது மௌலிது ஓதுற சபைக்கு ரசூலுல்லாஹ் வருவார்கள், மீலாது சபைக்கு ரசூலுல்லாஹ் வருவார்கள், அப்துல் காதர் ஜீலானிக்கு குத்துபியத்துங்கிற திக்ர ஓதினால் அவர் அந்த இடத்துக்கு அவர் வருவார், அவ்வளவு வேண்டியதில்லை. அப்படி இப்படி இறக்கிட்டு ரசூலுல்லாஹ் இருந்து அப்துல் காதர் ஜீலானிக்கு இறக்குனாங்களா, அதுவும் நிக்கல. அப்புறம் நம்ம அப்பம் பாட்டெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நீங்க மௌத்தா போனாலுக்கு பாத்தியா கொடுக்காவிட்டால் அந்த ஆவி உங்களை வந்து சுத்தும். அவர் வர்றாராம். அப்ப ரசூலுல்லாஹ் வருவாங்க, அப்துல் காதர் ஜீலானி வருவாரு, இறந்து போன ஆவிகள்லாம் வரும். அதனால எங்களுக்கு பாத்தியா காசு கொடுங்க, நாங்க ஓதி வரட்டி விட்டுருவோம், பாயிண்ட் வழங்குறோம் உங்களுக்கு. இந்த கொள்கை இறந்து போன ஒருத்தர் வந்து இந்த உலகத்திற்கு வர இயலாது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூலை வச்சு நிரூபிச்சு காட்டின பிறகு, நபிகள் நாயகத்தை சொல்லி ஆதாரத்தை காட்டி ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து இஜ்மான்னு பேசுறாங்களே, ஏகமானதான தீர்மானம் இஸ்லாமிய வரலாற்றுல ஏகமானதான தீர்மானம் ஒன்று நடந்திருப்பதாக இருந்தால் இது ஒண்ணுதான். இஸ்லாமிய வரலாற்றுல சஹாபாக்கள் இடத்துல ஏகமானதா எல்லாரும் சேர்ந்து ஒரு கருத்துக்கு வந்தார்கள் என்றால் இதுதான். அல்லாஹ்வுடைய ரசூலும் மௌத்தாவார்கள், ரசூல் மௌத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லை. இது ஏகமானதான தீர்மானம். குர்ஆன்ல எப்படிதான் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஹதீஸ்ல எப்படி இருக்கிறது. அபூபக்கர் தான் சொல்கிறார், ஒட்டுமொத்த சமுதாயமும் அதுல ஏகமானதான கருத்துக்கு வந்தது. அதை இன்றைக்கு குழி தோண்டி புதைக்கிறார்களா இல்லையா? அப்ப இந்த கொள்கை குழப்பம் இனி ஒரு காலத்தில் வராமல் நம்ம என்ன செய்யணும், பார்த்துக் கொள்ள வேண்டும்.